வணக்கம், என் பேர் உஷாராணி. நாங்க திருச்சியில இருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு மார்ச் 7 வந்து தமுக்க மைதானத்துல மதுரையில வந்து பண்பாட்டு பெருவிழா நடக்குது. அதுக்கு நாங்க எங்க நண்பர்களோட சேர்ந்து வந்தோம். இந்த பண்பாட்டு பெருவிழா வந்து இன்னைக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தா, இப்ப வந்து ஆணவ படுகொலைகள் வந்து நிறைய நடந்துட்டு வருது. காதல்ங்கிறது ஒரு இயற்கையான விஷயம். அது வந்து இன்னார் மேல இந்த ஜாதி மேலதான் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சோ அந்த மாதிரி நடக்கும்போது ஆணவ படுகொலைகள் வந்து நடக்குது. அதை எதிர்த்து இந்த ஒரு பண்பாட்டு பெருவிழா வந்து நடந்துட்டு இருக்கு. அதுல கலந்து கொண்டோம் நாங்க வந்து நண்பர்களோட. அப்போ இங்க எக்ஸிபிஷன்ல நிறைய போய் பார்த்தோம். நாங்க டெய்லி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பார்க்கும்போது இதுல இருந்து ஒரு 10ல இருந்து 15 செய்திகள் கூட நாங்க முழுசா தெரிஞ்சுக்கல. அதை தாண்டி நிறைய வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம என்னென்ன நடக்குது, எங்கெங்க நடக்குது, யார் யாருக்கு நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படிங்கிற காதல் மட்டும் இல்லாம பள்ளியில, கல்லூரியில, விளையாட்டுல எல்லா இடத்துலயுமே இந்த ஆணவ படுகொலைகள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. சோ இதை வந்து எப்படி தடுக்க முடியும், என்ன பண்ணி நம்மளால மாத்த முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நாங்க இங்க வந்தோம். இங்க வந்து பார்க்கும்போதுதான் இந்த மாதிரி ஒரு பெருவிழா நடக்கும்போது இதை எதிர்த்து நம்மளும் செய்ய முடியும், இதை எதிர்த்து நமக்கான செயலை செய்ய முடியும், நம்மளை சுத்தி நடக்கும்போது நம்ம கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தது. அதையும் தாண்டி இங்க வந்து ஓவியங்கள் வச்சிருந்தாங்க. அந்த ஓவியங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப உணர்வு பூர்வமா இருந்துச்சு. இன்னும் டீப்பா எல்லாத்தையுமே உணர்ந்து அதை வந்து வரைஞ்சிருக்காங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் இதுல நிறைய கத்துக்கணும், நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையும் சொல்லணும், நம்மளை சுத்தி உள்ள நண்பர்கள்ட்டையும் இதை பத்தின கருத்தை கொண்டு போய் சேர்த்து இதுக்கான தேவையை வந்து உணர்த்தணும் அப்படிங்கறதான் இன்னைக்கு நாங்க கத்துக்கிட்ட விஷயமா இருக்கு. நன்றி.